சாப்பிடுவோம்ல, அதுக்கு ஆப்போசிட்லேயே என்ன பண்ணிட்டாங்க, ஐசிஐசிஐ பேங்க் கவுண்டர் இருக்குது, அது பக்கத்தில் தான் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்னென்னா, இப்போ நான் போகிறப்ப நான் இங்கேயே இப்போ ஏற்றி விட்டுருவேன். நமக்கு வந்து டைமிங் வந்து 3 மணிலேருந்து 8 மணி வரையும் தான் டைமிங், நம்ம தரிசனம் டைமு. புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு அதுதான். அந்த டைமை தாண்டிட்டோம்னா அவங்க உள்ளே வாங்க மாட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, முன்னாடி நமக்கு என்ன பண்ணாங்கன்னா, முழுக்க ஒரு 2 டிக்கெட் 3 டிக்கெட் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு, இல்லை கம்மியாக இருந்துச்சுன்னா அங்கே நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம், சீட்டு வாங்கி கொடுக்கலாம். இப்போ அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக இத்தனை டிக்கெட் போகிறோன்னா இத்தனை டிக்கெட் நான் கரெக்டாக வந்து நான் போய்ட்டு புதுக்கோட்டை மாவட்ட ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணி நான் வாங்கிட்டு வந்து அந்த சீட்டை காமிக்கிறேன். அது ஆன்லைன் புக்கிங் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு டோக்கன் எக்ஸ்ட்ரா நான் வாங்குறதா இருந்தால் கூட அங்கேருந்து நான் புதுக்கோட்டை மாவட்ட தலைவருக்கு அடித்து அவங்க வந்து அறநிலையத்துறைக்கு அடித்து அதுக்கப்புறம் தான் நமக்கு கொடுப்பாங்க. முன்ன மாதிரிலாம் இப்போ கிடையாது. அதே மாதிரி நான் ஒரு 110 டிக்கெட்டு வந்து இருக்குதுன்னு வச்சுங்களேன், நான் வந்து 90 டிக்கெட்டு தான் வாங்கியிருக்கேன்னா அப்போ வந்து 20 டிக்கெட்டு ஏன் என்னாச்சு அப்படின்னு அங்கேயும் தரமாட்டாங்க. ஸோ ரொம்ப 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 ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. மனசில் வச்சுக்கோங்க. நான் அவங்க எல்லாத்துக்கும் ஷீட்டு கொடுத்துருக்கேன், அந்த ஷீட்டு ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம், நம்ம குளிக்க போகிறது வந்து முன்னெல்லாம் போகிற வழியில் நிறைய ஆறு அங்கெல்லாம் நிப்பாட்டுவாங்க, அப்படிலாம் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க நிறைய. அது ரொம்ப சேஃப்டியாக இல்லைன்னு. ஸோ அதனால் அங்கே தான் போயிடுவோம். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் சக்தி எல்லாம் கவனிங்க, இதுதான் முக்கியமான விஷயம். எவ்வளோ சீக்கிரம் நான் அவங்கள ட்ராப் பண்ணுறோமோ அங்கே ட்ராப் பண்ணிடுவோம். அந்த ட்ராப் பண்ணதுலேருந்து நீங்கள் தயவு செஞ்சு சாமியை போய் பார்த்துட்டு மேக்ஸிமம் பர்ச்சேசிங் வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. பர்ச்சேசிங் எங்கே வேணாலும் வாங்கலாம், வருஷம் வாங்குறீங்க, குழந்தை உடச்சிட்டு தான் இருப்பாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், இப்போ நடக்கக்கூடிய கும்பராசியில் தான் இருக்கார் சனீஸ்வர பகவான். வர மார்ச் மாதம் சனி பயிற்சி நடக்க போகுது. இப்போ கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போகிறாரு. ஸோ நிறைய ராசியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ட்ரபிள் இருக்கும். அதே மாதிரி இப்போ இருக்கிற மேச ராசியிலேருந்து குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார், அதுவும் ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட சொல்கிறது எல்லாமே வரப்போகிற குரு பயிற்சியும் நடந்துகிட்டு இருக்க சனி பயிற்சியும் நிறைய ராசிக்காரங்களுக்கு நல்லது இல்லை. அதனால அதை மனசில் வச்சுட்டு இந்த விளையாட்டு ஜாமான் வாங்குறது அதெல்லாம் விட்டுட்டு மேக்ஸிமம் கோயில் குளம்னு சுற்றுறதுக்கு நீங்கள் தயவு செஞ்சு முடிவு பண்ணிங்க. அதில் தான் நான் இந்த தடவை பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம மன்றத்தில் 1250 ரூபா தான் வாங்கியிருக்கோம். அதுதான் இன்னொரு 5 வருஷத்துக்கு அதான் வாங்க போகிறோம். எதுக்கு இதை நான் முன்கூட்டியே சொல்கிறேன்னா, பகிரங்கமாகவே சொல்கிறேன். ஏன்னா இதில் வந்து நான் எந்த ஒளிமுறையுமே கிடையாது. இதை இந்த மாதிரி ஒரு 1250 ரூபா வச்சு ரன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ நாங்களும் அப்பாவும் தான் கை காசு போட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். அது அம்மாக்காக பண்ணுறோம், அவ்வளோதான். சரி, அடுத்து 5 கோயில் அழைச்சிட்டு போகிறோம். போகிற வருஷம் வந்து ரிட்டன் வரும்போது என்னென்னா சாய்பாபா கோயில் போனோம். சில ஊருங்க வந்து என்னோட வேண்டுதலை ஏற்றிக்கிட்டு சீக்கிரமே இருமுடி செலுத்திட்டு சீக்கிரம் வந்துட்டாங்க. நிறைய பர்ச்சேசிங் பண்ணல, டைம் டிலே ஆகலை. ஸோ அதனால் அவங்கள அழைச்சிட்டு வந்தாச்சு. அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, அக்கரைப்பட்டின்னு சொல்லிட்டு சாய்பாபா கோயில் தென் சீரடின்னு சொல்லுவாங்க. சீரடி எப்படி இருக்கோ, சீரடி மகாராஷ்டிராவில் இருக்க நிறைய பேரால் போக முடியாது. அதான் ரொம்ப போயிட்டு வரது 20,000 வரும். ஸோ தென் சீரடி எப்படியோ அந்த சீரடியில் தான் இங்கே வச்சுருக்காங்க. நிறைய சக்திகள் தெரியும். முதுகுளம் விருட்டிப்பட்டெலாம் போன தடவை அழைச்சி போனோம். ஸோ அது மாதிரி அந்த கோயில் பிளான் பண்ணியிருக்கோம். திருப்பதி பிரம்மா கோயில் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட ஜாதகம்லாம் நீங்கள் எடுத்து வந்தீங்கன்னா சாமிகிட்ட வச்சு வணங்குறது ஒரு விஷயம் இருக்குது. அடுத்து இன்னொரு விஷயம், சமயபுரம் அது எல்லாம் போகிறது தான். அது இல்லாமல் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அச்சிறுபாக்கத்துலன்னு சொல்லிட்டு ஒரு இதில் சிவன் கோவில். அந்த சிவன் கோவில் என்னென்னா ரொம்ப வந்து பயங்கர வரலாறு சிறப்பு மிக்கது. அந்த அச்சு 2 பாகமாக உடைக்கப்பட்ட ஒரு தேரை சிவபெருமான்லேருந்து எல்லா முக்கோடி தேவர்களும் வந்து அசுரர்களை அழிக்கிறதுக்கு போகிறதுனால அந்த போகும்போது என்ன ஆயிடுச்சு, விநாயகரும் நானும் அந்த சண்டையில் கலந்துக்கிறேன்னு சொன்னப்போ இல்லை நீ ரொம்ப பாலகனாக இருக்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால என்ன ஆயிடுச்சு, தேர் வந்து நகர விடாமல் அந்த அச்சை வந்து 2ஆக உடைச்சிட்டாரு. யார்? விநாயகர். யாரானமோ பண்ணுறாங்க, அந்த தேர் வந்து சரியாகலை. அதுக்கப்புறம் சிவபெருமானுக்கு தெரியும். ஏன்னா அந்த கிளம்பக்கூடிய எந்த தேவர்களும் ரிஷிகளுமே விநாயகருக்கு செய்ய வேண்டிய அந்த முறைப்படி பூஜையை செய்யாதனால அவர் தான் உடைச்சிட்டாருன்னு சிவபெருமான் கம்பமாக இருந்தாங்க. அப்புறம் இவங்க எல்லாத்துக்குமே ஞான திருஷ்டியில் பார்த்து ஆகான்னு சொல்லி உடனே மஞ்சளில் விநாயகரை பிடிச்சி வச்சு வணங்கினாங்க. அவர் உச்சி குழந்து போய் அந்த தேர் வந்து சரியாயிடுச்சு. இதுதான் அச்சு 2 பாகமாக உடைக்கப்பட்ட இடம், அச்சிறுபாக்கம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல 2 கோயில் இருக்குது. ஒன்று வலதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா பழமையான சிவன் கோவில் இருக்குது. அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் மலை மேலே சிவன் கோவில் இருக்குது. இப்போ நம்ம 2மே பிளான் பண்ணியிருக்கோம். இது என்னென்னா, நம்ம இப்போ நான் சொன்ன மாதிரி பஸ் வந்துடுச்சு. எனக்கு டிரைவர் கால் பண்ணிட்டாங்க. பேமெண்ட் எல்லாம் கிளியரன்ஸ் பண்ணிட்டீங்க. நான் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். என்ன ரீசன்னா, என்னோடய ரிக்வெஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு நீங்கள் எல்லாருமே பண்ணிட்டீங்க. அது ஒரு ரொம்ப 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 நன்றி. நான் என்னோட மன்ற சார்பாக சொல்லிடுறேன், நம்ம மன்ற சார்பாக சொல்லிடுறேன். தயவு செஞ்சு என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் எப்போயுமே இருங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய எக்ஸிட் ஆகி லெஃப்ட் ஆகிட்டு ஓடிட்டிங்கன்னா அடுத்தடுத்த இது நம்ம கோயிலில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே நான் அழைச்சிட்டு போகிறேன். ஒரு சில ஊருங்களை நான் வந்து இப்போ முதுகுளம் வீரடிப்பட்டிலாம் ரெகுலராக செவ்வாய்க்கிழமை வழிபாடு வராங்க. ஸோ அவங்களை நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். ஏன்னா எங்கள் அம்மா காலத்துலேருந்து அவங்களாம் வந்துட்டு அதுக்காக மற்ற சக்திகள்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது.
இவங்க எப்பயுமே கோயில் போயிட்டதுக்கு அப்புறமும் வாரம் செவ்வாய்க்கிழமை அவங்களுக்கும் 1008 வேலை இருக்குது. விவசாயிங்க தான், யாரும் பரம்பரை பணக்காரங்க இல்லை. ஸோ விவசாயத்தையும் பார்த்துக்கிட்டு ஆடு மாடலை பார்த்துட்டு அம்மா மேலே இருக்க பக்தியில் செவ்வாய்க்கிழமை வர்றாங்க. ஆனால் யாரோட பேரையும் மென்ஷன் பண்ணி சொல்ல விரும்பலை. ஏன்னா சில பேர் மனசு காயப்படும், சில வராதவங்களும் நம்மளால் வர முடியலன்னு நினைப்பாங்க. ஆனால் பொதுவாக விருட்டிப்பட்டி முதுகுலன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது மாதிரி நீங்கள் என்னென்னா இங்கே கந்தரக்கோட்டையில் இருக்கக்கூடிய சக்திகள், இல்லை வெளியூரில் இருக்க சக்திகள், இந்த போர்டு போட்டுருங்க, ஃபோட்டோ பிடிச்சிங்க, எனக்கு குரூப் இருக்குது, குரூப்பில் சேர்ந்துக்கங்க. நான் ஒவ்வொரு பரிகார ஸ்தலத்துக்கும் மாதம் அழைச்சிட்டு போகிறேன். அமாவாசையில் வேள்விக்கு அழைச்சிட்டு போகிறேன். அதே மாதிரி இந்த ராமேஸ்வரம் இதெல்லாம் 300 ரூபா தான் டிக்கெட்டு, ரொம்ப பெருசாலாம் கிடையாது. வாய்ப்பு உள்ளவங்க அந்த குரூப்பில் தான் யாருக்கு நான் கால் பண்ணி சொல்ல முடியும், ஏன்னா எல்லாருமே ஃபேமிலியில் இருப்பீங்க. ஸோ அதனால் நான் உங்களை தொந்தரவு பண்ண விரும்பலை. ஸோ அதனால் என்னால் நான் குரூப்பில் இருங்க, உங்களை குரூப்பில் அடிக்கவே போட்டுகிட்டே இருப்பேன் எந்தெந்த கோயில் போகிறோன்னு, அதை பாருங்கள். நீங்கள் வர முடியாட்டா அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேர்ந்துக்கங்க இது வருஷம். ஸோ அந்த 2 கோயில் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ சாமி கும்பிட்டு எவ்வளோ சீக்கிரம் வெளில வரீங்களோ அங்கேருந்து பஸ்ஸு வெளில எடுத்துகிட்டு வந்த உடனே 2 கோயிலையும் பார்க்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2மே புராதான கோயில். ஒன்று மலை மேலே இருக்குது. நீங்கள் ரொம்ப நேரம் க்யூவில் நின்று உங்களால் நடக்க முடியலை அப்படின்னா, மலை ஏறுறது சிரமமாக இருந்தால் குழந்தைங்களவங்க பஸ்ஸில் இருந்துக்கோங்க. கீழேருந்து ஒரு 1000 அடி 1000 படி இருக்கும், ரொம்ப பெருசு இது. நம்ம அந்த வழியில் நிறைய தடவை போயிருப்போம், பார்த்துருப்போம். அதை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. ஒரு தடவை போயிட்டு வரணும்னு ஆசை எனக்கு, ஏன்னா நான் சென்னையிலேருந்து நாங்கள் வந்துட்டு போயிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு அந்த கோயில் ரொம்ப கோயில் போயிட்டு வந்தால் நிறைய மாற்றம் ஏறும். ஏன் அப்படின்னா உயரமான இடங்கள் எல்லாமே சிவபெருமானுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். சதுரகிரியாக இருக்கட்டும், நீங்கள் கைலாய மலையாக இருக்கட்டும். ஸோ சிவன் அம்மாவோட கோயிலுக்கு போயிட்டு நான் வேறு எங்கேயும் போகல, அப்படியே ஐயாவும் பார்க்க போகிறோம், சிவபெருமானையும் பார்த்துட்டு அச்சிட்டு பார்த்துட்டு 2 கோயில் இருக்குது. அது நீங்கள் எனக்கு நான் பிளான் சொல்லிட்டேன், டைம் உங்களுக்குள்ள தான் இருக்குது. எனக்கு நான் இன்னொன்று சொல்லிடுறேன், 2 பஸ் எடுத்திருக்கேன். டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து நாங்கள் மன்றத்தில் மாலை போட ஆரம்பித்தோம். நான் ஒரு 1 வீக் முன்னாடியே சொல்லிட்டேன், நவம்பர்லேயே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நிறைய சக்திகளுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்னுடன் மாலை போட்டு என் கூடவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 நாளாலாம் விரதமாக இருக்காங்க. ஸோ அந்த சக்திகள்லாம் நான் ரொம்ப மதிக்கணும். அதோடு இல்லாமல் என்னென்னா, நான் திரும்ப சொல்கிறேன், மாலை போடுறது அடுத்த வருஷம், இந்த வருஷத்தோட ஓகே, அடுத்த வருஷத்துல நான் என்ன சொல்லிடுறேன்னா, உங்களுக்கு மூலியமாக யாராவது மாலை போடுறேன்னு தெரியப்படுத்திட்டீங்கன்னா கொஞ்சம் அடுத்தடுத்து சொல்லுங்கள். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் 11 நாள் கணக்கு, 9 நாள் கணக்கு, அப்படின்னா உங்களோட வேண்டுதல்